சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 20/10/2025 திங்கட்கிழமை, ஐப்பசி மாதம் 3ஆம் நாள், சதுர்த்தசி திதி இன்று பகல் 3:45 வரை, ஹஸ்தம் நட்சத்திரம் இன்று இரவு 8:17 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் ஆகிய செவ்வாயின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ஏதேனும் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய செயல்களை செய்து அதன் மூலமாக வெற்றிகள், லாபங்கள், பணவரவுகளை அடையக்கூடிய இனிய நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடம் சப்தமஸ்தானத்தில் இன்றைக்கு சூரியன் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. உண்மையிலே சூரியன் நீச்ச வீட்டில் இருந்தாலும் கூட வீடு கொடுத்தவனுடைய பரிவர்த்தனையின் மூலமாக நீச்சபங்கம் என்கின்ற அருமையான ஒரு அமைப்பு அடைஞ்சிருக்கிறார். 5 இன்றைக்கு 7ஆம் இடத்தில் இருப்பது, கோணாதிபதி ஒரு கேந்திரத்தில் இருப்பது என்பது மிகப்பெரிய மாண்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு அமைப்பு. மேஷராசிக்காரர்கள் இதுவரைக்கும் கஷ்டப்பட்டது எல்லாமே தீரப்போகுது. பிள்ளைங்களை பற்றின கவலைகள்லாம் தீரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். பிள்ளைங்களுக்கு பாருங்கள், சரியான வேலை கிடைக்கல, பருவம் வந்துருச்சு, இன்னும் ஒரு கல்யாண அமைப்புகள் ஒன்றும் தகையலை, வரன் பார்த்துக்கிட்டே போகிறாங்க. இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாத்துலேயும் பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் கவலைகள் எல்லாம் தீரக்கூடிய அமைப்பு, அவர்களால் வரக்கூடிய தொல்லைகளை அப்படியே தவிர்க்கப்படக்கூடிய அமைப்புன்ட்டு பெரியவர்கள் கொஞ்சம் நிம்மதியாக சந்தோஷமாக சிறியவர்களை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய அமைப்புகள் உருவாகும் ஒரு சிறப்பு நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. நட்புகள், உறவுகள்லாம் கை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. இதுவரைக்குமே கடந்த காலத்தில் தூர இடங்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை பார்த்து கவலைப்பட்டிருந்த நிலைமைகள் எல்லாம் மாறக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு 4ஆம் அதிபதியான சூரியன் இன்றைக்கு 6ஆம் இடத்துல மறைந்து நீச்சம் என்கின்ற ஒரு அமைப்பில் இருக்கிறார். வீடு சார்ந்த கவலைகள்லாம் தீரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். கடன் தீரக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் உண்டு. கடனை இப்படி அடைக்கலாம், அப்படி அடைக்கலாம்ன்ற மாதிரியான கடனை அடைப்பதற்கான முயற்சிகள் எல்லாம் பலிக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. தீபாவளி நாள் அதுவுமா இன்றைக்கு வேலை, தொழில் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். கடந்த காலத்தில் சம்பளமே இல்லைங்க, சம்பளம் வரலங்க, அல்லது வேலைக்கு போகிற இடத்துல இந்த மாதிரி ஒரு மேலதிகாரி டார்ச்சர் பண்ணுறாரு, அவர் பண்ணுறார், இவர் பண்ணுறாருன்னு குறிப்பாக சகோதரிகள், ரிஷபராசிக்கார சகோதரிகள் அனுபவித்த அல்லல், தொல்லைகள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு நோய் தீரக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. இப்போல்லாம் 50 வயசுலேயே உடம்பு சரியில்லாமல் போயிடுதுங்களே, நல்ல மருத்துவம், நல்ல மருந்துகள் பலனளிக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க. பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் இல்லாத ஒரு இயல்பான நல்ல ஓய்வு நாளாக, நல்ல பண்டிகை நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு 3ஆம் அதிபதியான சூரியன் இன்றைக்கு 5ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நண்பர்கள் 2 பேர் இணைந்திருக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க இன்றைக்கு. நண்பரோடு உங்களுடைய ராசிநாதன் இன்றைக்கு 5ஆம் இடத்தில் இருக்கிறார். வீடு கொடுத்த நண்பரோடு நீச்சமாக இருந்தாலும் கூட சந்தோஷ மனநிலைமையில் சூரியன் வலுவாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. முயற்சிகள் அப்படியே படிப்படியாக பலிக்கக்கூடிய நாளாகவும், கடந்த காலத்தில் அதிர்ஷ்டம் இல்லையே நினச்சிக்கிட்டு இருந்த அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு பண்டிகை நாளும் அதுவுமாக நல்ல அதிர்ஷ்ட தகவல்கள் வரக்கூடிய ஒரு மனம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு நல்ல எதிர்பார்ப்புகளுடன் கூடிய உயர்ந்த ஐடியாக்கள் வரும். எதிர்காலத்தில் இப்படி இருக்கலாம், அடுத்த வருஷம் இதை இப்படி செய்யலாம், இப்போது நம்ம பண்ணதில் தப்பு இப்படி இருக்குது, இந்த தப்பை இப்படி திருத்திக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, அதன் மூலமாக நம்முடைய எதிர்கால வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்கின்ற ஒரு உயர்ந்த சிந்தனைகள், ஐடியாக்கள் வரக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பெரியவங்க கிட்ட இன்றைக்கு இளையவர்கள் ஒரு மாதிரியாக நல்ல விதமாக நடந்து கொண்டு அவர்களுடைய அன்பு, ஆதரவை பெறக்கூடிய யோக நாளுங்க அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு தனாதிபதியான சூரியன் இன்றைக்கு 4ஆம் இடத்துல கேந்திரத்தில் வலுத்து இருக்கக்கூடிய அருமையான யோக நாள் இன்றைக்கு.
நீச்சனாக இருந்தாலும் அவர் நீச்ச பங்கமாக இருக்கிறார். ஆகவே அவர் வலிமையாக இருப்பதால்தான் ஒரு பொருள். இந்த அமைப்பின் அடிப்படையில் அம்மாவால் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் இப்போது இருக்குதுங்க. சிலருக்கு பார்த்திங்கன்னா வீட்டு கனவுகள் அப்படியே பலிக்கக்கூடிய அமைப்பு. இந்த இடத்துல வீடு வாங்கலாம், இந்த இடத்துல வீடு கட்டிடலாம், இந்த வீடு இதிலிருந்து இப்படி ஒரு மாற்றத்தை அடையலாம் என்கின்ற மாதிரியாக நீண்ட நாட்களாக தள்ளி தள்ளி போட்டு கொண்டிருந்த ஒரு மாற்றத்தை இன்றைக்கு டக்குன்னு செஞ்சு ஒரு வாரத்துக்குள்ளே நம்ம எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டோம்ப்பா என்கின்ற மாதிரியாக நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. கடந்த காலத்தில் கொஞ்சம் சுகம் இல்லாமல் இருந்தவர்கள் எல்லோருக்குமே இழந்த சுகம், உடல் சுகம், மனசுகம். மனசில் தாங்க நல்லா இல்லை, உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்குது, மனசு தான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்குது என்கின்ற மாதிரியாக ஏதோ ஒரு சிந்தனையில் எதையோ ஒன்று நினைத்து கொண்டிருந்த கடகராசிக்காரர்களுக்கு கூட அந்த நினைப்பிலிருந்து ஆறுதல்கள் கிடைக்கக்கூடிய, எல்லாம் சரியாக நடக்கக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சூரியன் 3ஆம் இடத்தில் நீச்சமாக இருந்தாலும் பங்கப்பட்டிருக்கின்ற உயர்நிலையில் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். எதிலேயுமே ஒரு வெற்றிகள், சிறப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. முயற்சிகள் அப்படியே பலிக்கும். தம்பி தங்கைகள் உறவுகள் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். இதுவரைக்கும் கிடைக்காத வாய்ப்புகள், இதுவரைக்கும் கிடைக்காத அறிமுகங்கள் இன்றைக்கி தேடி போனால் டக்குன்னு இவரை பிடிச்சிடலாங்க. ரொம்ப நாளாக இவரை பிடிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், இவரை பார்த்த உடனே நமக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைச்சிடும் என்கின்ற மாதிரியாக யாரை பார்க்க வேண்டும், யாரை அறிமுகப்படுத்தி கொள்ள வேண்டும், யாரிடம் நட்பு கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கிறீர்களோ அவர்கள் எல்லாம் உங்களை தேடி வந்து அல்லது நீங்கள் போகிற விஷயம் டக்குன்னு முடியக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட நாளைக்கு ஆஃபீஸில் இதை செய்யணும், அதை செய்யணும், தொழிலில் இதை செய்யணும்னு சொல்லிட்டு முன்னேற்றத்தை பற்றி மட்டுமே சிம்மராசிக்காரர்களுடைய மன ஓட்டம் அப்படியே இருந்து கொண்டிருக்கும். அது எல்லாம் பலிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போதைக்கு கஷ்ட நஷ்டங்கள் எதுவுமே இல்லை. ஒரு 10 வயசு குறைந்தார் போலவே எண்ணங்களும் அதற்கான உடல் தகுதியும் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கின்றன. எதிலும் ஒரு ஸ்டாண்டர்டு நிலைத்தன்மை இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா தம்பி தங்கைகளுக்கு உதவி, அதன் மூலமான சந்தோஷங்கள் ஏற்படக்கூடிய சிறப்பு நாளுங்க சிம்மத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு விரையாதிபதியான சூரியன் இன்றைக்கு தன வீட்டில் இருக்கிறார். உண்மையிலேயே 12ஆம் அதிபதி 2ஆம் வீட்டில் இருந்தாலே தன விரயங்கள் ஏற்படும் என்பது ஒரு ஜோதிட விதி. ஆனால் எல்லா விதிக்கும் விதிவிலக்குகள் இருக்கிறதே. காசு பணம் அதை சந்தோஷமாக செலவு பண்ணக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அதாவது தேவைப்படுகின்ற விஷயத்தில் இன்றைக்கு செலவுகள் இருக்கும். எல்லா நிலைகள்லையும் பார்த்திங்கன்னா வீட்டிற்கு தேவையான ஒரு பொருள் வாங்கிறது, குறிப்பாக இன்றைக்கு பெண் குழந்தைகளுக்கு தங்கம் வாங்கி வைக்கலாமேன்ற ஒரு ஐடியா. சாயந்தரத்துக்குள்ளே போயிட்டு ஏதோ நம்ம சக்திக்கு உட்பட்ட வகையில் ஒரு சின்ன அளவுக்காவது ஒரு தங்கத்தை வாங்கி இன்றைக்கு சேமிப்போமே என்கின்ற மாதிரியாக சேமிப்புகள், விரயங்கள் இருந்தாலும் கூட நல்ல சுப செலவுகளாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இன்னும் சிலருக்கு வீடு கட்டுறது சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு நல்ல ஐடியா வரும். சிலருக்கு குடும்பம் அமைவதற்கான அமைப்பு, கணவன் மனைவி குழந்தைகளோடு சந்தோஷமாக இருக்கக்கூடிய இந்த அமைப்பில் இவருக்கு இப்படிப்பட்ட ஒரு அமைப்பை பண்ணி கொடுப்போம், இவருக்கு இப்படிப்பட்ட ஒரு அமைப்பை கொடுப்போம் அப்படின்ற மாதிரி குடும்பத்தினர் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து இவரை இப்படி கொண்டு போகலாம், இவரை அப்படி கொண்டு போகலாம்னு அவர்களுடைய எதிர்கால திட்டங்களை பற்றி தீட்டக்கூடிய ஒரு சிறப்பு யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க. அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியான வெற்றியை கொடுக்கக்கூடிய சூரியன் இன்றைக்கு ராசியிலே இருக்கிறார். மதிப்பு மரியாதைகள் கூடக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவோம்ல, ஏற்கனவே பண்டிகை நாள் தான், பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் குறைஞ்சி தான் இருக்குது, நம்மளுக்கும் கொஞ்சம் நல்ல நம்பிக்கைகள் இருக்குது அப்படின்னாலும் கூட வெளியே வரும்போது அகத்தின் அழகு முகத்தில் தெரியுன்ற மாதிரி ஒரு புன்சிரிப்போடு துளாராசிக்காரர்கள் என்னப்பா இன்றைக்கி ஜமாய்க்கிற போல தெரியுதுன்னு உங்களை பற்றி மற்றவர்கள் பாராட்டக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. கடந்த காலத்தில் மனசுக்குள்ளே இருந்து வந்த கடன் தொல்லைகள் தீரக்கூடிய அமைப்பு, நோய் தொல்லைகள் விலகக்கூடிய அமைப்பு, எதிரிகள் கூட நம்மளை இனிமேல் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட பக்கத்தில் ஒரு நண்பர்களாக இருந்துக்கிட்டு அப்படியே நம்ம இவரோட ஒட்டிக்கிட்டு கொஞ்சம் முன்னேறுவோமேன்னு நினைக்கிற மற்றவர்களுடைய மனமாற்றத்தை நீங்கள் உணரக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட மனசு கொஞ்சம் அப்படியே வேலை தொழில் அமைப்புகளை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். எதையும் சாதுரியமாக சமாளிக்கக்கூடிய வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க. துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 10ஆம் அதிபதியான சூரியன் 12ஆம் இடத்தில் மறைந்திருந்தாலும் கூட நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கு. தொலைதூர அமைப்புகள், அதிலிருந்து வரக்கூடிய தகவல்கள்லாம் இன்றைக்கு நல்லாவே இருக்கும். இந்த வாரத்திற்குள்ளேயே ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப நல்ல விதமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு உதவியாளர்கள், வேலைக்காரர்கள் அமையக்கூடிய அமைப்புகள் இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. நாளைக்கு கடையை எடுத்து வச்சுட்டாலே, கடைக்கு வந்துட்டாலே ஏதாவது ஒரு நல்ல தகவல்கள் இருக்குன்ற மாதிரி வியாபார பெருமக்கள் எல்லாருக்குமே தொழில் முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா குடும்பத்தோடு எங்கேயாவது வெளியில் போயிட்டு ஒரு உல்லாச பயணம் அல்லது மகனுக்காக மகளுக்காக இந்த ஒரு விஷயத்தை செய்வோன்ற மாதிரியாக பயணத்தின் மூலமாக சந்தோஷங்கள் இருக்கக்கூடிய, குடும்பத்தோடு சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு யோக நாளாக இந்த நாள் விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்கு. சிலருக்கு பார்த்திங்கன்னா தெற்கிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நன்றாக இருக்கும். சொந்த ஊர் பற்றிய எண்ணங்கள், நினைவுகள் இருக்கும். சொந்த ஊரில் இதை செய்யலாம் அதை செய்யலாம்ன்றதில் ஒரு விதமான தீவிர ஈடுபாடுகள் காட்டக்கூடிய ஒரு நல்ல அருமையான நாளாக அமைஞ்சிருக்குங்க விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியான சூரியன் இன்றைக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறார். தொட்டது தொடங்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வேலை, தொழில், வியாபாரம் எல்லாமே இன்றைக்கு ரொம்ப சிறப்பாக கண்டிப்பாக இருக்கும். தந்தையை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அப்பாவுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு சூழல். அதை விட மேலாக மிக மிக முக்கியமாக ஒன்று சொல்லணும்னா, இது வரைக்குமே எந்தெந்த இடத்துல தோல்வி அடைஞ்சிங்கன்னு நினச்சிங்களோ அந்த இடத்துலலாம் சக்ஸஸ் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்கிறது. ஆணுக்கு பெண்ணாலும் பெண்ணுக்கு ஆனாலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாள் இன்று முதல் தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்கு. பணவரவுகள் வரக்கூடிய அமைப்பு, பணவரவு வருவதற்கான வேலை தொழில் அமைப்புகள், ஸ்டாண்ட் ஆகக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இனிமே அப்படியே தனுசு ராசிக்காரர்களுக்கு அமையும். வியாபாரம் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு. விவசாய பெருமக்கள் உண்மையிலேயே உழுதவன் கணக்கு பார்த்தா உழக்கு கூட மிஞ்சாதன்னு சொல்லுவாங்க. ஆயினும் உழுபவர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய மாண்புகள், சிறப்புகள் கிடைக்கக்கூடிய, விவசாய பெருமக்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. தனுசு ராசிக்காரர்கள் எந்த தொழிலில் இருந்தாலும், எந்த வயதினராக இருந்தாலும் முன்னேற்றத்தை அடையக்கூடிய, உங்களுக்கு அது தெரியக்கூடிய சுப நாளுங்க இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு அட்டமாதிபதியான சாதகமற்ற தன்மைகளை கொடுக்கக்கூடிய சூரியன் இன்றைக்கு 10ஆம் இடத்துல நிறைவாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் இப்போது வந்து விட்டது என்பது தான் உண்மை. 10ல் சூரியன் இருக்கிறார். இவர் என்ன செய்வார்? வேலை தொழில் அமைப்புகளில் இதுவரைக்கும் இருந்து வந்த சங்கடங்களை விளக்குவார். இதுவரைக்குமே நஷ்டத்திலேயே போய்கொண்டிருக்கின்ற ஒரு தொழிலை லாபகரமாக மாற்றக்கூடிய நல்ல அமைப்பு இப்போது உண்டு. உங்களுடைய புத்திசாலித்தனம் முழுமையாக செயல்படக்கூடிய நாளாக இந்த நாளை மகர ராசிக்காரர்களுக்கு சொல்ல முடியும். அடுத்தவங்களுடைய கையை எதிர்பார்த்து நம்பியிருந்த நிலைமை, கணவனை நம்பியிருந்த நிலைமை, மனைவியை நம்பியிருந்த நிலைமை, அண்ணா அக்கா தான் எனக்கு சம்பாரித்து கொடுக்கணுன்ற நிலைமை, நாமளே சொந்த காலில் நிற்க முடியாதபடி இப்படி ஆகிப்போச்சே, எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன்னு நினச்சிக்கிட்டு இருந்த அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் அப்படிலாம் ஒன்றும் ஆயிடலை. எழுந்திருச்சு நிற்க போகிறீங்க, நின்னவர் ஓட போகிறீங்கன்ற மாதிரியான மிகப்பெரிய முன்னேற்றங்களை, மாற்றங்களை தரக்கூடிய அமைப்பு இன்றிலிருந்தே நல்ல விதமாக ஆரம்பிக்குதுங்க. எல்லா அமைப்புகளிலும் வருகின்ற சந்தர்ப்பங்களை நீங்கள் அப்படியே உபயோகப்படுத்தி கொள்ளக்கூடிய சிறப்பு யோகங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே. கவலை இல்லாமல் இருக்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு 7ஆம் அதிபதியான சூரியன் பாக்கியஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 9ஆம் இடத்துல நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பாக்கியாதிபதி இன்றைக்கு, பாக்கியஸ்தானங்கள் பாக்கியாதிபதி வலுவாக இருக்கிறனால கணவன் மனைவி உறவுகள் இன்றைக்கு நல்லா இருக்கும். மனைவியால் லாபம் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. கடந்த 3 வருஷமாக மனைவி பேச்சை கேட்டிருந்தோம்னா இவ்வளோ பெரிய சிக்கல்கள்லாம் வந்திருக்காதுன்ட்டு கும்பராசிக்கார கணவன்மான்கள் யோசிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக இருக்கிறது. மனைவியின் உறவினர்கள் மூலமாக சப்போர்ட்டுகள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இளைய பருவத்தினர், கல்யாணம் ஆகாதவங்களுக்கு பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு யாரை கல்யாணம் பண்ணலாம், வாழ்க்கை துணை எந்த நேரத்தில் எப்படி அமைவாங்க, இவரா அவரா என்பதில் ஒரு தெளிவுகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. பூர்வீக சொத்துக்களை இதுவரைக்குமே அனுபவிக்க முடியாமல் இருந்தவர்கள் அல்லது சொந்த ஊருக்கு திரும்பி வந்துடலான்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதற்கான மாற்றங்கள் ஓய்வு நாளாக இருந்தாலும் இந்த நாளில் இருந்தே ஆரம்பிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. பாக்கியங்கள் குறைவில்லாமல் கிடைக்கக்கூடிய, நிறைவுகள் அதிகம் இருக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க. 9ஆம் இடத்துல சூரியன் அமர்ந்திருக்கின்ற நாளான இன்று கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும்.
மீனராசிக்காரர்களுக்கு 6ஆம் அதிபதியான சூரியன் 8இல் மறைந்திருக்கின்ற விபரீத ராஜயோகம் ஏற்படக்கூடிய சிறப்பு நல்ல நாள் இன்றைக்கு. எதிர்பாராத திருப்பங்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இந்த பலன் இன்னும் ஒரு 30 நாட்களுக்கு நீடிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. நம்ம ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைத்து அது சரியாக நல்லபடியாகவே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரியான அமைப்புகள் இப்போது அப்படியே மீனராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்கிறது. இளைஞர்களுக்கு இப்போது இருக்கக்கூடிய ஒரு மன கஷ்டங்கள்லாம் விலகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தொழில் முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு. நம்ம லட்சியமாக எதை நினச்சிருக்கிறோமோ, ஒரு நல்ல வீடு வாங்கணும், ஒரு நல்ல அலுவலகம் கடை கட்டிடணும், அல்லது ஒரு நல்ல தொழிலை அமைச்சிடணும், பிள்ளைங்களை நல்ல விதமாக வளர்த்தணும், மனைவியுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கணும், கணவருடைய பொருளாதார முன்னேற்றம் நல்லா இருக்கணும். மனதிற்குள்ளே தான் ஆயிரம் எதிர்பார்ப்புகள் இருக்கு இல்லையா? அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாமே ஒரு 30 நாட்களுக்குள்ள முழுமையாக முடியக்கூடிய அத்தனை வாய்ப்புகளையும் விபரீத ராஜயோகத்தின் வழியாக சூரியன் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாக, இனிமையான நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். கடந்த 18ஆம் தேதியன்று அதிசார குருப்பெயர்ச்சி ஒன்று சிறப்பாக நடந்திருக்குதுங்க. ஜோதிட ஆர்வலர்களுக்கெல்லாம் இதை பற்றி நிறைய சந்தேகங்கள் இருக்கும். அதற்கான விளக்கம் தான் இது. ஐயா, இது என்ன அதிசார குருப்பெயர்ச்சின்னு புதுசாக இருக்கிறது? குருப்பெயர்ச்சி கேள்விப்பட்டிருக்கோம், சனி பயிற்சி கேள்விப்பட்டிருக்கோம். அது என்ன அதிசார குருப்பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தா, வக்ரத்தை கேள்விப்பட்டு இருப்பவர்களுக்கு கூட இந்த அதிசார குருப்பெயர்ச்சி என்பது கொஞ்சம் ஒரு மாதிரியான வித்தியாசமானதாக இருக்கும். வக்ரம் என்பது கிரகங்கள் பின்னோக்கி போவதை போன்ற ஒரு தோற்றம். அதாவது முன்னாடி இருக்கிற ராசியை விட்டு அப்படியே பின்னாடி ஒரு கிரகம் வந்துடுறத வக்ரம்னு சொல்லுவோம். அதே நேரத்தில் எப்போதாவது ஒரு முறை இந்த ராசியிலிருந்து விரைவாக அடுத்த ராசிக்கு நகர்ந்து செல்லுதலை அதிசார குருப்பெயர்ச்சின்னு சொல்கிறோங்க. அதாவது அதிசார பெயர்ச்சின்னு சொல்கிறோம். இன்றைக்கு குருப்பெயர்ச்சி, குரு பகவான் அந்த மாதிரி இருக்கிறதுனால அவருடைய அதிசாரத்தை அதிசார குருப்பெயர்ச்சின்னு சொல்கிறோம். உண்மையிலேயே கிட்டத்தட்ட ஒரு 13 மாதங்களுக்கு இருக்கக்கூடிய குரு பகவான் அப்படியே சற்று முன்பாக அப்படியே அடுத்த வீட்டிற்கு வருவது தான் அதிசார குருப்பெயர்ச்சி. இன்னும் ஒன்று பார்த்தீங்கன்னா, வருகின்ற 2026ஆம் ஆண்டு 3 ராசிகளில் அவர் அப்படியே இருப்பார். மிதுனத்திலையும் கடகத்திலையும் சிம்மத்திலையும் வந்து மாறி போவார். ஆக அந்த அதிசார குருப்பெயர்ச்சி என்பது ஒரு தோற்றம் தானே தவிர உண்மையில் குரு பகவான் அவருடைய நிலையான இயக்கம் வேகத்தில் தான் இருக்கிறார். பூமியுடைய சுற்றுப்பாதையும் குருவினுடைய சுற்றுப்பாதையும் ஒரு நிலையில் ஒரு மாதிரியாக வரும் பொழுது, இப்படியாக பூமி தன்னுடைய வளைவில் திரும்பும்போது ராசிகள் மாறுகின்றனை போல ஒரு தோற்றத்தை தாங்க இந்த அதிசார குருப்பெயர்ச்சியில் சொல்கிறோம். இப்போ அதிசார குருப்பெயர்ச்சிக்கு என்னங்க ஸ்பெஷலு? 12 வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டுமே குரு பகவான் உச்சம் என்கின்ற நிலையை அடைவாருங்க. அந்த உச்சத்தோடு இவர் அதிசாரமாக மாறுகின்ற அமைப்பு எல்லாருக்குமே ஒரு நல்லதை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தானங்க. பொதுவாகவே குரு பகவான் நன்மையை மட்டுமே அதிகமாக தரக்கூடிய ஒரு கிரகம். குரு பகவான் குருப்பெயர்ச்சினாலே ஒரு சந்தோஷம்தான். சனி பயிற்சினா ஒரு கவலை வந்துடுது இல்லையா? சனி எங்கேயாவது 7.5 சனியாக வந்துடுறாரோ, அஷ்டம சனியாக வந்துடுறாரோ, அர்த்தாஷ்டம சனியாக வந்துடுறாரோ, கண்டக சனியாக வந்துடுறாரோன்னு ஒரு பயம் வந்துடுது இல்லை? அதெல்லாம் மாதிரி இல்லாமல் குரு பகவான் மாறுறாருனாலே நல்ல இடங்கள் 2, 5, 7, 9, 11ஆம் இடங்களில் வந்துட்டார்னா நல்ல விதமாக ஒரு வருஷம் காசு பணத்தை கொடுப்பார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா? அதிலும் உச்சகுரு இந்த மாதிரி இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய மாற்றம். அதனால தான் அந்த அதிசார குருப்பெயர்ச்சிக்கு ஒரு சின்ன எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்குங்க. அதிலும் குரு பகவான் 2, 5, 7, 9, 11 வரக்கூடிய அமைப்புகளில் ஒரு சில 5 ராசிகளுக்கு மிகப்பெரிய நல்ல முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார். எப்படிப்பட்ட ராசிகளுக்கு கொடுப்பார்? உண்மையை சொல்லப்போனால் மிதுன ராசிக்கு அவர் 2ஆம் இடத்துல வருகிறார். அவர் அப்படியே பணலாபங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. மீன ராசிக்காரர்கள் இப்போ ஜென்மச்சனியில் கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அவங்களுக்கெல்லாம் 5ஆம் இடத்துல வருகிறார். இந்த 5ஆம் இடத்துல வருகிறது இப்போ இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை தணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போலவே மகர ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் வருகிறார். 7ஆம் இடத்துல வர்றதோடு இல்லாமல் ராசியவும் ராசிநாதனையும் கூடுதலாக அவர் உச்சகுருவாக பார்ப்பது என்பது கடந்த ஒரு 7 வருஷமாக மகர ராசிக்காரங்க பட்டுக்கிட்டு இருந்த கஷ்டத்தெல்லாம் அப்படியே விளக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்புங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அவர் உச்சகுருவாக இருந்த ராசியை பார்ப்பது என்பது மிகப்பெரிய ஒரு மேன்மை. கடந்த காலத்தில் 8ஆம் இடத்துல இருந்து கொஞ்சம் ஒரு கஷ்ட நஷ்டங்களை கொடுத்து கொண்டிருந்த நிலைமையெல்லாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மாற்றி கொடுக்க போகிறார். அதை போலவே கன்னிராசிக்காரர்களுக்கு அவர் 11ஆம் இடத்துல இருந்து அப்படியே மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் லாபங்களை கொடுக்கக்கூடிய தன்மைகள் இந்த 5 ராசிகளுக்கு அவர் சிறப்பான ஒரு நன்மைகளை இந்த அதிசார குருப்பெயர்ச்சியின் மூலமாக கொடுப்பாருங்க. மற்ற 7 ராசிகளுக்கு சாதகமற்ற தன்மைகளை கொடுத்துருவாரான்னு கேட்டால்
கண்டிப்பாக அவர் கொடுக்க போகிறது இல்லைங்க. எல்லா ஒரு அமைப்புகளிலும் கெடுதல்களை தவிர்க்கக்கூடிய அமைப்புகளை தான் மற்ற 7 ராசிக்காரர்களுக்கும் அவர் கொடுப்பார். இந்த அதிசார குருப்பெயர்ச்சி என்பது கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி அக்டோபர் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரையிலான ஒரு 50 நாட்களுக்கு இந்த அதிசார குருப்பெயர்ச்சியோட பலன்கள் நடக்குங்க. ஒட்டு மொத்தத்தில் 12 ராசிக்காரர்களுக்கும் உச்ச குருவால் தனலாபம் என்கின்ற பணவரவுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு தாங்க இந்த அதிசார குருப்பெயர்ச்சியில் கண்டிப்பாக இருக்குங்க. கெடுதல்கள் எதுவும் கண்டிப்பாக இருக்காது என்பது தாங்க உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசிபலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.